the profiles. What is profile? Daily profile, weekly profile. You well known. The weekly profile. ஸோ என்ன ப்ரோ அப்படின்னா ஒரு வாரத்தை அஞ்சா பிரிச்சு போவேன். லைக் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அவ்வளோதாங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மண்டே வந்து அக்யூமுலேட் ஆகுது அப்படின்னா டியூஸ்டே வந்து மேனிப்புலேட் ஆகும். வெனஸ்டே வந்து அதோட வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். தேர்ஸ்டே வந்து எய்தர் ப்ரைஸ் டோட்டலாக ரிவர்ஸ் ஆகலாம், இல்லாட்டி ஒரு டீப் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு அகைன் கண்டினியூஷனுக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே இஸ் அ டிஃப்ரெண்ட் டே. அதுக்கு ஒரு கேரக்டர் இல்லை, அது அதோட ஓன் வேல தான் ட்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ ஹவு இஸ் இட்? அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், retracement or reversal. These are the 4 stages profiles. சம்டைம் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. ப்ரொஃபைல் இப்படி கூட நடக்கலாம். லைக் ஃபர்ஸ்ட் நாள் வந்து எக்ஸா கூட இருக்கலாம், அதாவது கண்டினியூஷன் ஆர் ரிவர்சல் ஏதோ ஒன்று எக்ஸா இருக்கும். தென் வந்து ஏ, எம், டி, அகைன் எக்ஸ், ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரிவர்சல். ஓகேவா? Let's see some examples in our chart. Okay, Friday, Thursday, Wednesday, Tuesday, Monday. Here is it. Monday எப்படி இருந்திருக்கு? லிட்டரலி என்னது இது? எக்ஸ் தானே, ரைட்? எக்ஸ். இங்க தான் விஷயம் இருக்குது. இட் இஸ் எக்ஸ். பட் நெக்ஸ்ட் டே பார்க்கணும். we need to see that this is the range. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ப்ரைஸ் எவ்வளோ நேரம் இருந்திருக்கு. ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் போனால் அந்த ரேஞ்சு கிரியேட் ஆகிருக்கும், தெரியுதா? இன்னும் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம், டெய்லி டைம் ஃப்ரேம் தான் இருக்கா? ஓகே, okay, it is the range. It is the range. Would you see that? அதாவது ப்ரைஸ் வந்து இங்க இருந்து எக்ஸ் ஆயிருக்கு, தென் இந்த இடத்துல வந்து அக்யூமுலேட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல அக்யூமுலேட் பண்ணியிருக்கு, தென் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல மேனிப்புலேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? மேனிப்புலேட் பண்ணிட்டு அகைன் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு? டிஸ்பிளேஸ். ப்ரைஸ் இங்கே எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, லைக் பீரிஷாக எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. தெரியுதா? மேனிப்புலேஷன், எக்ஸ்பேன்ஷன் சிங்கிள் டேயில் நடந்துருச்சு. அகைன் ப்ரைஸ் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு அகைன் கண்டினியூவேஷன். எப்போ? புதன்கிழமை கண்டினியூவேஷன். வியாழக்கிழமை நான் தான் ஆல்ரெடி சொன்னது தான், ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரிவர்சல். இந்த கேஸில் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஹைஸ் இன்னும் அடிக்கல, மேனிப்புலேஷனோட ஹைஸ் அடிக்கல, பட் we know it is a reversal. ஓகே, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் போவோம். வெள்ளி, வியாழன், இங்கே வந்தாச்சு. திஸ் வீக் இதுலேருந்து இது வரைக்கும் பார்க்குறோம். இது ஃப்ரைடே, இது மண்டே. ஓகே, இதுல என்ன நடந்திருக்கு? இது உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு எக்ஸ் ஆட்டம் தெரியும், பட் இட் இஸ் நாட் எக்ஸ், இட் இஸ் அக்யூமுலேஷன். ஏ,
யூ கேன் see this total accumulation. இப்ப ஏன் அக்யூமுலேஷன் அப்படின்னா, பிரைஸ் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ரொம்ப சின்னோண்டு வால்யூம் தான். தட் இஸ் ஒரு டோஜி கேண்டில் தான் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு ஐ திங்க் கேப் அப் நடந்திருக்கும். இந்த இடத்துக்கிட்ட ஓப்பன் ஆகும். இந்த இடத்துக்கிட்ட ஓப்பன் ஆயிட்டு பிரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ லிட்டரலி இட் இஸ் அ டோஜி கேண்டில். ஸோ அப்போ இது வந்து மண்டே வந்து அக்யூமுலேஷன் தான். டியூஸ்டே அந்த ரேஞ்சுக்குள்ள தான் மோஸ்ட்லி இருந்திருக்கு. கடைசியில தான் கொஞ்சம் பிரைஸ் அதை தாண்டி பிரேக் பண்ணி போயிருக்குது. ஓகே. இல்ல இருந்தாலும் இட் இஸ் இதுல இந்த சார்ட்டை விட இதுல உங்களுக்கு தெளிவா தெரியும். இஎஸ் சார்ட் மண்டே ரேஞ்ச் அப்படியே கண்டினியூ பண்ணி என்ன பண்ணிருக்கு செவ்வாய்க்கிழமை அந்த ரேஞ்சிலேயே ஈக்குவலைஸ் வச்சிருக்கு. தெரியுதா? யூ நோ திஸ் மண்டே அண்ட் டியூஸ்டே ஈக்குவல் ஹைஸ். புதன்கிழமை தட்டணும், கீழே விழுவணும். தட்டினது யாரு? ஈக்குவல் ஹைஸ். இந்த ஹைஸை அந்த ஈக்குவல் ஹைஸை புதன்கிழமை இங்க வந்து தட்டி இருக்குதா? ஆக்சுவலி இங்க வந்து ஈக்குவல் ஹைஸ் இல்லை, பட் இங்க ஆல்ரெடி இது தட்டிருச்சு. என்கியூ வந்து ஆல்ரெடி செவ்வாய்க்கிழமை தட்டிருச்சு. பட் செவ்வாய்க்கிழமையோட ஹையை புதன்கிழமை தட்டி டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்குல்ல. ஸோ தட் இஸ் த ட்ரெண்ட். அகைன் ஆஃப்டர் இங்க வந்து அக்யூமுலேஷன், இங்க 2 நாள் அக்யூமுலேட் ஆயிருக்கு. 2 நாள் அக்யூமுலேஷன், அடுத்து மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ரீட்ரேஸ்மெண்ட், கண்டினியூவேஷன், திரும்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், டீப் கண்டினியூவேஷன். இப்படிதான் போயிருக்கு. ஓகே, you can see இது மட்டும் இங்க வந்திருக்கா? அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு லிட்டில் ரீட்ரேஸ்மெண்ட், டிஸ்ட்ரிபியூஷன். இட் இஸ் த ப்ரொஃபைல். இப்போ ஓகே, இட் இஸ் ஆல் டைம் ஹைல வந்து எந்த ஒரு பிடிஆரும் இருக்காது. ஓகே, அதுக்கு முன்னாடி வீக்கை பார்ப்போம். Monday, Tuesday, Wednesday, Friday. Okay, here's it. இங்க வந்து பிரைஸ் இங்க இருந்து இங்க போயிருக்குது. பட் ஐ எம் நாட் ஷுர். இந்த இடத்துல மேபி கேப் எதுவும் ஃபார்ம் ஆயிருக்கலாம். ஆமா, கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. Here is the close, this is the open. It's not அந்த ஒரு ஹை குவாலிட்டியான ப்ரொஃபைல்லாம் இது இல்லை. இது வந்து இந்த கிளாசிக்கான ப்ரொஃபைல் இல்லை கைஸ். கிளாசிக்கான ப்ரொஃபைல்லாம் இல்லை. என்ன ஃபர்ஸ்ட் டே வந்து எக்ஸா இருக்கும். தட் இஸ் ஒரு சைடு கண்டினியூஷன் ஆர் எக்ஸ்பென்ஷன் ஏதோ நடந்திருக்கும். இட் இஸ் கால்ட் எக்ஸ். ஸோ தென் வந்து செவ்வாய்க்கிழமையே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிடுச்சு. செவ்வாய்க்கிழமையே ப்ரைஸ் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணி அந்த செவ்வாய்க்கிழமையோட லிக்விடிட்டியை ப்ரைஸ் தட்டிட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருச்சு, டிஸ்பிளேஸ் பண்ண. ஸோ அதுக்கு அலைனானது இந்த கேப், அவ்வளோதான். அதுக்கு அலைனாய் சப்போர்ட் பண்ணது இந்த கேப். தட்ஸ் இட். ப்ரைஸ் கண்டினியூ. இங்க இருந்து ப்ரைஸ் கண்டினியூ, தென் ரீட்ரேஸ்மெண்ட், கண்டினியூவேஷன், வென்ஸ்டே retracement, deep retracement, and continuation. Okay, like first day expansion, செவ்வாய்க்கிழமையே அக்யூமுலேட் பண்ணி செவ்வாய்க்கிழமையே மேனிபுலேட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு.
பண்ணியிருக்கு. தென் செகண்ட் ஹாஃப்ல வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு டீப் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. அகைன் டீப் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு வியாழக்கிழமை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அகைன் கன்டினியூஸா ரீட்ரேஸ்மெண்ட். எதனால ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னா, இங்க இருக்குல்ல இத வந்து லிக்விடிட்டியா பிரைஸ் வைக்குது. இன்னொரு பேர்ல எஸ்எம்டி வச்சிருக்குல்ல. இன்னொரு பேர்ல எஸ்எம்டி வச்சிருக்கு. இந்த பேர்ல என்ன வைக்கல? எஸ்எம்டி வைக்கல. அதுக்காக தான் பிரைஸ் கம் டு டீப் ரீட்ரேஸ்மெண்ட். டீப் ரீட்ரேஸ்மெண்ட் அது வந்துட்டு அது எஸ்எம்டி வச்சதுக்கு அப்புறமா பிரைஸ் கோ ஹையர். அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே கைஸ். ரொம்ப சிம்பிள். மண்டே அக்யூமுலேட் பண்ணுதுன்னா செவ்வாய்க்கிழமை மேனிபுலேட் பண்ணும், புதன்கிழமை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், வியாழக்கிழமை ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து கண்டினியூ பண்ணும். இல்லை அப்படின்னா வியாழக்கிழமை வந்து ரிவர்ஸ் ஆகும். அது இட் இஸ் த டைம் ரேராக நடக்கும். இஃப் இன்கேஸ் அந்த ஃபர்ஸ்ட் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே எல்லாம் வந்து ஆப்போசிட் ஆஃப் த பயாஸ்ல மூவ் ஆயிருச்சு அப்படின்னா வியாழக்கிழமை அப்பதான் ரிவர்சல் ஆகும். அதே பயாஸோட மூவ் ஆனிச்சு அப்படின்னா வியாழக்கிழமை வந்து ரிவர்ஸ் ஆகாம கண்டினியூஷனுக்கு போகும். ஓகேவா? ஸோ தென் இதே ஃபர்ஸ்ட் டே இது மாதிரி மண்டே வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு அப்படின்னா டியூஸ்டே வந்து அக்யூமுலேட் பண்ணி புதன்கிழமை வந்து மேனிபுலேட் பண்ணி வியாழக்கிழமை கண்டினியூஷன் பண்ணும். சம்டைம்ஸ் செவ்வாய்க்கிழமையே வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா அக்யூமுலேட் பண்ணி செவ்வாய்க்கிழமை மேனிபுலேட் பண்ணி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும். திஸ் கேஸ் ஓகேவா? திஸ் இஸ் ப்ரொஃபைல் கைஸ். தென் வந்து திஸ் டெய்லி ப்ரொஃபைல். ஓகே, ஒரு இண்டிகேட்டர் ஒன்று. preset settings. ஓகே, இப்போ வந்து டெய்லி ப்ரொஃபைல்ஸை பார்க்கலாம். ஃபார் NASP, ஃபார் இண்டெக்ஸ் ஃபீச்சர்ஸ், ஃபார் இண்டெக்ஸு ஃபாரக்ஸுக்கு வேற, இண்டெக்ஸுக்கு வேற. நான் வந்து இப்போ இண்டெக்ஸுக்கு மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? திஸ் இஸ் 9:30 to 11. ஓகே, இண்டெக்ஸ் ஃபீச்சர்ஸுக்கு ரொம்ப சிம்பிள் கைஸ். எப்படின்னா NQAM அண்ட் NQPM ரெண்டு செஷனோட தான் ப்ரொஃபைலே இருக்கு. எய்தர் ஏஎம் வந்து கண்டினியூ ஆகும், தென் லஞ்சு வந்து ஒரு கன்சால்டேட் பண்ணும், பிஎம் வந்து ரீட்ரேஸ் ஆகும் அல்லது கண்டினியூஷன் ஆகும். ரீடெஸ்ட் ஆகி ரேஞ்சுக்குள்ளே வரும், இல்லாட்டி கண்டினியூ ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி போயிடும். இது ஒரு கேஸ். ஓகேவா? ரெண்டாவது வந்து ஏஎம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், லஞ்சு வந்து அக்யூமுலேட் ஆகும், பிஎம் வந்து ரிவர்சல் ஆகிடும். ஒன்று கண்டினியூஷன், இன்னொன்று ரிவர்சல். ஏஎம்மோட ஹை, ஏஎம் செஷனோட ஹையை வந்து கட்டடிச்சுட்டு பிஎம் வந்து ரிவர்ஸ் ஆகிடும். தென் சம் கேசஸில் ஏஎம் அக்யூமுலேட் ஆகும், லஞ்சும் அக்யூமுலேட் ஆகும், ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் லிக்விடிட்டியை பிஎம் தட்டிட்டு ஒரு சைடு எக்ஸ்பேண்ட் ஆகும். சம்டைம்ஸ் ஏஎம் வந்து பெரிய எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துரும், லஞ்சும் சேர்ந்து எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துரும். தென் வந்து ப்ரைஸ் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது, வால்யூம் இருக்காது, அல்லது சம் கைண்ட் ஆஃப் திங்ஸில் NQPM செஷன் வந்து அக்யூமுலேட் ஆகிடும். ஏஎம் அதிகமாக மூவ் ஆனதுனால பிஎம் வந்து அக்யூமுலேட் ஆகும். தீஸ் ஆர் த சினாரியோஸ். ஒவ்வொன்றா எக்ஸாம்பிள்ஸாக பார்க்கலாம். லைக் லிட்ரலி நான் மோஸ்ட்லி பார்த்த வரைக்குமே வெள்ளிக்கிழமை பிஎம் செஷன் அக்யூமுலேட் ஆகி தான் நான் மோஸ்ட்லி பார்த்துருக்கிறேன். நான் மோஸ்ட்லி பார்த்தது வெள்ளிக்கிழமை பிஎம் செஷன் அக்யூமுலேட் ஆகிரும். ஓகேவா? ஏன்னா அது கடைசி நாளோட கடைசி செஷன் எல்லாம், அதனால. ஓகே, இங்கே என்ன ப்ரொஃபைல் நடந்திருக்கு? ஏஎம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, அடுத்து பிஎம் ட்ரை டு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கான்னு பார்ப்போம்.
ஓகே. பிஎம் இஸ் கன்சாலிடேட் ப்ளீஸ். பிஎம் கன்சாலிடேட் ஆயிட்டு, அப்படியே இதுவும் கன்சாலிடேட் ஆயிடுச்சு. ஐ மீன் ஏஎம் எக்ஸ்பேண்ட் ஆகுது, லஞ்சு கன்சாலிடேட் ஆகுது, பிஎம்மும் கன்சாலிடேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ தென் ப்ரீவியஸ் டே. லிட்டரலி அ குட் எக்ஸாம்பிள். ஓப்பன், க்ளோஸ். இது வந்து ஏஎம் வந்து அக்யூமுலேட் ஆயிடுச்சு. ஏஎம் இஸ் அக்யூமுலேட். தென் பிஎம் ஆல்சோ அக்யூமுலேட். தென் வந்து பிஎம்மோட லிக்விடிட்டி ப்ரைஸ் அடிச்சுட்டு, சாரி, லஞ்ச் ஆல்சோ அக்யூமுலேட். லஞ்சோட லிக்விட் அடிச்சுட்டு பிஎம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. AM session accumulate, then lunch session also accumulate. PM session வந்து என்ன பண்ணிருச்சு, ஹையரா போயிடுச்சு, புல்லிஷா இருக்குது. என்ன ப்ரோ இதை போயிட்டு நீங்க வந்து அக்யூமுலேஷன் சொல்றீங்கன்னா, இது அக்யூமுலேஷன் தான். எப்படி ப்ரோ அப்படின்னா, யூ கேன் சி இங்க ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது, 9:30 ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் இந்த இடத்துல இருக்கு. ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் எவ்வளோ பிப்ஸ், லிட்டரலி இவ்வளோதான். இப்போ பாடி எப்படி இருக்கும், இவ்வளோதான். அப்படி இப்போ இந்த அளவு. தென் வந்து இந்த ஹை டு this low. ஓகேவா? இப்போ இது அப்படியே நான் ஓரமாக கொண்டு வந்துடுறேன். இப்போ அந்த செஷனோட கேண்டில் இருந்ததுன்னா PO3 இப்படி தான் இருந்துருக்கும். ஓப்பன் ஆகுது, ஹை வைக்குது, லோ வைக்குது, க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? இது இது எப்படி இருக்கு, இது என்னது, திஸ் இஸ் டோஜி. ஆமா, டோஜின்னு என்னது, அங்க பிரைஸ் அக்யூமுலேட் ஆயிருக்குன்னு தான் அர்த்தம். இங்க அக்யூமுலேட் தான் பிரைஸ் ஆயிருக்கு. ஹியர்ஸ் a குட் எக்ஸாம்பிள். பிரைஸ் என்ன பண்ணிருக்கு, ஏஎம் ஆரம்பிச்ச உடனே பிரைஸ் போய் லிக்விடிட்டி தட்டிருக்கு. லிக்விடிட்டி தட்டின உடனே ரிவர்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? தென் பிஎம் செஷன் கன்சாலிடேட் ஆயிருக்குது, சரி, லஞ்ச் செஷன் கன்சாலிடேட் ஆயிருக்கு. தென் பிஎம் செஷன் வந்து ஒரு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு அதோட சேம் டைரக்ஷன்ல கண்டினியூ ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் ஏஎம்மும் எக்ஸ்பேண்ட் ஆகும், லஞ்ச் கன்சாலிடேட் ஆகிட்டு பிஎம்மும் எக்ஸ்பேண்ட் ஆகும். திஸ் வே ஏஎம் எக்ஸ்பேண்ட் ஆகுது, லஞ்சும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ரெண்டுமே எக்ஸ்பேண்ட் ஆனதுனால பிஎம் வந்து கன்சாலிடேட் ஆயிடுச்சு. ஏஎம் எக்ஸ்பேண்ட் ஆகுது, லஞ்ச் வந்து அக்யூமுலேட் ஆகுது, பிஎம் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் சொல்ல முடியாது, ஒரு டீப் ரீட்ரேஸ்மெண்ட். அதாவது அக்யூமுலேஷன், ஏஎம் செஷன் எக்ஸ்பேண்ட் ஆகி லஞ்ச் அக்யூமுலேட் ஆகிட்டு பிஎம் செஷன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. இட் இஸ் த 20 டே. ஏஎம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், லஞ்சும் எக்ஸ்பேண்ட் ஆகும், பிஎம் செஷனும் எக்ஸ்பேண்ட் ஆகும். எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகும் ஒரே சைடில். in this day எப்பயும் போல தான் 9:30 ஓப்பன், மேனிப்புலேஷன், எக்ஸ்பேண்ட் ஆகுது, லஞ்ச் வந்து ஒரு சின்னூண்டு கன்சல்டேஷன் போகுது, அப்படியே பிஎம் செஷன் என்ன பண்ணுது அப்படின்னா அகைன் எக்ஸ்பேண்ட் ஆகுது. It is the day of consolidation. 9:30 open and bearish ஆகுது, அப்படியே அந்த ரேஞ்சுக்குள்ள போயிருது, ஃபுல்லாவே ரேஞ்ச், அன்னைக்கு டே ஃபுல்லாவே ரேஞ்ச். 9:30 கிரியேட் பண்ற டே
ஹை அண்ட் லோக்குள்ளேயே ப்ரைஸ் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றோம். தட் இஸ் ரேஞ்ச். தென் ஏஎம் செஷன் புல்லிஷா போகுது. இது வந்து கன்சாலிடேட் ஆகுது, விச் இஸ் லஞ்ச் வந்து கன்சாலிடேட் ஆகுது. லஞ்சோட லோல இருக்க லிக்விடிட்டியை பிஎம் எடுக்குது. தென் அது பத்தாம பிஎம்லேயே கிரியேட் பண்ண லோ ஒரு தடவை எடுக்குது. தென் அகைன் புல்லிஷ் ஏஎம்மும் புல்லிஷ், பிஎம்மும் புல்லிஷ். அகைன் ஹியர்ஸ் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். நைன் தேர்ட்டி ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு லிக்விட் எடுக்க கீழே வருது. லிக்விட் எடுத்துட்டு புல்லிஷாக போகுது. லஞ்ச் வந்து அக்யூமுலேட் பண்ணுது. பிஎம் ஆல்சோ கோ புல்லிஷ். திஸ் ரேஞ்ச். இது வந்து ஏஎம் செஷன் எக்ஸ்பேண்ட் ஆயிரும். லஞ்ச் வந்து கன்சல்டேட், பிஎம்மும் கன்சல்டேட். இது வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ஃபுல் டேவும் இருக்கும். இது ஒரு ரேஞ்சுக்குள்ள ஃபுல் டே. ரிவர்சல் ப்ரொஃபைல். என்ன இது? ஃபர்ஸ்ட் லிக்விட் எடுக்க ப்ரைஸ் வந்திருக்கு. தென் புல்லிஷா ப்ரைஸ் போயிருக்கு. ஏஎம்ல புல்லிஷ், லஞ்சில் கன்சாலிடேட் ஆகிட்டு பிஎம்ல வந்து ஏஎம்மோட ஹை அடிச்சு லிட்ரலி ரிவர்ஸ் ஆயிடும். ஓகேவா? தென் கன்சால்டேஷன், ஏஎம் கன்சால்டேஷன். ஒரு சாப்பே இருக்குல்ல ப்ரைஸ் இங்கே வர மாதிரி, இது ஃபுல்லாக சாப். தென் வந்து லஞ்சும் கன்சால்டேட். பிஎம் செஷன் வந்து புல்லிஷாக போயிருக்கு. பிஎம் செஷன் மேஜர் மூவ் வந்து பேரிஷாக இருக்குது. பட் இந்த லெக்ல இருந்து பார்க்கும்போது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி தான் இருக்கு. இங்கேயும் அதே தான். லைக் எக்ஸ்பேன்ஷன், பேரிஷா ப்ரைஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. கன்சால்டேட்டு லஞ்சோட லோவை எடுத்துட்டு ப்ரைஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, தட்ஸ் இட். ஐ திங்க் உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் இன் கேஸ் நான் வந்து இப்போ இதுக்கான பிடிஎஃப்ஸ் எல்லாமே வாட் எவர் இந்த டாபிக்ஸில் நான் நடத்துகிறேன் அல்லவா, இங்கே இருக்கிற டாபிக்ஸ் ஓகே, இதில் என்கிட்ட என்னென்ன பிடிஎஃப்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நான் கொடுத்துட்றேன். ஒரு எப்படி கொடுக்குறது, ஏதோ ஒரு வெப்சைட்லையோ இல்லை டாக்குமெண்ட்டாவோ போட்டு நான் வந்து லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வாட் எவர் த பிடிஎஃப் ஐ ஹாவ், இதில் இல்லை என்கிட்ட என்னென்ன பிடிஎஃப் இருக்கோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஓகேவா? சம்திங்ஸ் ஒரு சிலது நானே ரெடி பண்ணதாக இருக்கும், ஒரு சிலது வந்து பே பண்ணி வாங்கினதாக இருக்கும், ஒரு சிலது ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணதாக இருக்கும். பட் எவ்ரிதிங் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த எல்லா பிடிஎஃப் டாக்குமெண்ட்டையும் ஒரே இடத்துல அப்லோட் பண்ணிட்டு அதோட லிங்க்கை வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? யூ கேன் யூஸ் இட். தென் வந்து டைம்